ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 3வது தடவையாக வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறோம். 2 தடவை ரிஜெக்ட் ஆகி 3வது தடவை அப்ளை பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து ஐஷுக்காக. ஸோ எங்கள் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் ஏற்கனவே இருக்குது. பட் ஐஷு வந்து அந்த ஊரில் பிறந்ததுனால வந்து ஸோ எந்த என்ஆர்ஐயில் அப்ளை பண்ணுறதா, இப்போ வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வந்து போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ எதில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக திருப்பியும் அதே 10 ஸ்கொயர் மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். பட் சண்டேஸில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். ஸோ வந்துட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஜஸ்ட் லைக் தட் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு வந்ததுனால அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஆதார் அப்ளை பண்ண போகிறவங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours நம்ம வந்த வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஆதார் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ கிளம்பி நேராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சங்கீதா ஹோட்டல் இருந்தது. சங்கீதாவில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மினி டிஃபனாக அவைலபிளாக இருந்தது. நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிட் மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு 10-10:30 அந்த டைம் 11 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐஷுக்கு ஒரு கீ ரோஸ்ட்டு, நானும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மினி டிஃபன். ஸோ மினி டிஃபன்னா நம்ம எல்லா விதமான ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஸோ இதில் வந்து பூரி ஆர் தோசை சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பூரியே கொடுத்துருங்க, ஏன்னா தோசை தினமும் வீட்டில் அதாங்க சாப்பிட்றோம். பூரின்னா வீட்டில் மோஸ்ட்லி செய்ய மாட்டோம். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து வீட்டுக்கு போகாமல் நேராக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போனோம். ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸே போகல. ஸோ பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பசங்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் போனோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எல்லா பசங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப எம்டியாக இருந்தது, வேறு ஒரு மத்தியான டைம், ஓகேங்களா? ஸோ அதனால் அவ்வளோவா ரஷ் இல்லை. ரஷ் இருந்தது பட் அவ்வளோவா ரஷ் இல்லை. அதனால பசங்க ஒரு ஃபுல்லி நின்று அவங்கள பின்னாடியே ஓடிட்டு நிறைய வந்து டீல்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய வந்து பின்னில் வந்து நிறைய பசங்களுக்கான திங்ஸு, ட்ரெஸ்ஸு, நமக்குமே நிறைய வந்து ஆஃபர்ஸில் இருந்தது. இந்த சம்மருன்றதுனால நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஆஃபர்ஸில். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நமக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அவசியம் இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும். ஸோ கிட்ஸ் செக்ஷனுக்கு போனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வரவே மனசு வராது. அதுவும் மோஸ்ட்லி பொம்பளை பசங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்தது. இந்த பிங்க் ஃப்ராக்லாம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த லெஹெங்கா மாடல்ஸு அதெல்லாம் நிறைய இருந்தது. ஏன்னா நம்ம இந்த பின்ல ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருக்கணுங்க. நிறைய டைம் வச்சுட்டு வரணும். அதுவும் ஒரு மத்தியான டைமில் வந்தோன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஓகேங்களா? நாங்கள் போன நேரம் அவ்வளோவா ரஷ் இல்லை. சண்டே தான், பட் ஸ்டில் அந்த டைமில் அவ்வளோவா ரஷ் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கீழே பார்த்திங்கன்னா அந்த நல்ல அந்த ஃப்ளோயியாக ஃப்ராக் மாதிரி. அதுக்கப்புறம் குர்தா செக்ஷனுக்கு வந்திருந்தோம். குர்தா செக்ஷனில் நான் வந்து நிறைய பார்த்தேன், ஆனால் கடைசியில் ஒன்றுமே எடுக்கலை. ஏதாவது நியூ மாடல்ஸ் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் கடையை விட எனக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணது கிடையாது. இங்கே நான் இருந்த ஊரில் வந்து இப்போ குவைத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்க்கான இது வந்து வெப்சைட்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப காசு அதிகமாக இருக்கும். அது நம்ம கடையிலே போய் வாங்கிடலாம் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இந்த மீஷோ ஆப்பு, அமேசானு, அந்த ஷாப்ஸி இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அதில் கடையில் போய் வாங்குறத விட அதில் சீப்பாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேரில் பார்த்து வாங்குறது அங்கே பெஸ்ட்டு. நம்ம வந்து ஃபோட்டோவில் ஒன்று பார்ப்போம், சூப்பராக இருக்கணும், நேரில் பார்த்தா மெட்டீரியல் நல்லா இருக்காது, ஸ்டிச்சிங் வந்து சிங்கிள் ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான செக்ஷன் கம்மல் செக்ஷன். ஸோ இந்த இடத்துலேருந்து வரவே மனசு வரல. இருந்தாலும் எவ்வளோ கம்மல் வச்சுருந்தாலும் இதுக்கு மேலேயே கம்மல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் வருது. ஸோ கம்மல் நான் வாங்கலை, ஜஸ்ட் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான். சரி, அப்படி என்ன தான் நீங்கள் வாங்க போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தோணுது. வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளே போனால் மட்டும் நமக்கு டைம் போகிறதே தெரியாது.
மற்ற எந்த ஷாப்பிங் மால் பற்றி எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. பட் எனக்கு பர்சனலி சரவணா ஸ்டோர்ஸ் மட்டும் என்னமோ எல்லாமே ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி வந்து இது கம்மியாக இருக்குது, இது விலை கம்மியாக இருக்குது, இது வாங்கிக்கலாம். ஏன்னா அது எம்ஆர்பி ப்ரைஸை விட அதை அடிச்சுட்டு அவங்க கம்மி ரேட் போட்டு கொடுப்பாங்களா, அதனால எனக்கு டைம் போகிறதே தெரியாது, எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு மட்டும் மனசில் தோணும். டைரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 9th ஃப்ளோர் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இது பார்த்துட்டு இருந்தோம், பெட்டு பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்சம் ஷூ ரேக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஷூ ரேக்கும் ஒன்று வாங்கினோம், அது நான் தனி வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலி பெட்டுமே ஒன்று வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் இப்போ வந்து வாங்க முடியாது. நம்ம வந்து ஷிஃப்ட் த ஹோம், நாங்கள் வந்து அந்த எங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 26,000 to 20 அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பேக் ரெஸ்ட்லாம் வச்சுட்டு இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தூங்குற அளவுக்கு பெட்டு தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிங் சைஸாவது இருக்கணும். ஸோ அதனால் ஒரு கிங் சைஸ் பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா குயின் சைஸை விட சின்னது, ரொம்ப குட்டி பெட்டு. ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி ஃபோல்டபுள் மேட்டர்ஸ் தான் பார்க்கலாம், அந்த பெட்டு அந்த பெல்ட்டு கட்டில் தான் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஸோ மிஸ்டர் சரவணன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிவி செக்ஷனை நின்றுட்டு டிவி என்கொயரி பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஓகே, என்ன விசாரிக்கிறாலும் தெரியல, நான் பாட்டுன்னு உட்காந்து மற்றதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அங்கே வர்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி வாங்குறீங்களா, வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களா, அதுதான் கேட்குறாங்க. முக்கால்வாசி பேர் அங்கே வந்தவங்க எல்லாம் அதை தாண்டி இருக்கிற அந்த ஃபுட் செக்ஷனுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்குற மாதிரி இல்லை. அந்த இடமே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது நான் போகிற டைமில். இந்த டைனிங் டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோட ட்ரீம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐவரி கலர், இது வந்து ஆக்சுவலி ஐவரி கலர், இங்கே ஒயிட்டாக தெரியுது, ஐவரி கலரில் இருக்கிற ஒரு டைனிங் டேபிள், ஐவரி கலர் சோஃபா, அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி கலரில் ஒரு நல்ல கிளாஸி ஃபினிஷில் இருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய கனவு. ஸோ பார்ப்போம் நம்ம கனவு எப்போ நிறைவேறுதுன்னு தெரியல. ஸோ பசங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, ஏன்னா காலையில் கிளம்பணும் பார்த்தீங்களா, இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து பில் போட்டு பசங்க பார்த்தீங்கன்னா செம டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதான் சீக்கிரம் பில் போட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த செக்ஷன் வந்து இறங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லிப்பர் செக்ஷன். எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் இந்த ரணகாலத்தில் நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்த்து முடிச்சிட மாட்டோம், ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன், அவங்க வந்து சுருட்ட முடியை ஸ்ட்ரைட் பண்ணுற மிஷின் ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. சரி, இது வந்து என்னது, இந்த என் முடியவே இது ஸ்ட்ரைட் பண்ணிடுச்சுன்னா அப்போ அது நல்ல மிஷின்ரா அப்படின்னு நான் வந்து என் முடியை ஸ்ட்ரைட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பண்ணோம், எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரைட் அப்படியே குச்சி குச்சா அந்த பட்டு மாதிரி சில்கி மாதிரிலாம் அப்படி ஆகலைனாலும் ஸ்ட்ரைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராண்டு, ஒரு குட்டி ஸ்ட்ராண்ட் எடுத்து, அந்த இது என்ன பிராண்டுன்னு எனக்கு சரியாக தெரிலங்க, அந்த ஏர் ப்ரஷ்ஷு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இது அந்த அயனிங் இது இல்லாமல் இந்த ஏர் ப்ரஷ்ஷு டைப் வச்சுருக்காங்க பாருங்கள் கையில். அது ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. அந்த பொறுமைலாம் எனக்கு சத்தியமாக கிடையாது. எனக்கு சிக்கில் முடி இந்த சிக்கு எடுக்கும்போது இருந்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, முடி வந்து பாதியாக குறைஞ்சி போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பொறுமை இல்லாத ஒரு டைப் நான். ஆனால் அவங்க சொன்னாங்க, உங்கள் முடியே நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கணும், ஏன்னா நினைக்கிறீங்க உங்கள் முடியே ஆசச் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆசச் நல்லா இருந்தாலும் நம்மளால் இந்த ஃப்ரீ ஹேர் விடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சுருட்ட முடி வச்சு ஒரு சில ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் பண்ணாங்க, ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆச்சு. ஸ்ட்ரெயிட்னா இதிலே காமிப்பாங்க பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டுன்ற பேரில் ஒன்று ஆச்சு. அவங்க ஃபுல் முடியும் நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன்னு வேறு சொன்னாங்க. நான் வந்து ஐயோ அரை நாள் அவங்க அப்படின்னு நானே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இது வந்து இந்த கம்மல் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இமிடேஷன் ஜுவல்லரி, அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் கிடையாது, மேக்கப் ஐட்டம்ஸு, அந்த செக்ஷனில் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. அங்கே தான் இந்த ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு க்ராக்ஸ், ஓகேங்களா, இதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 525 சம்திங், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அவன் வந்து க்ராக்ஸ் போட்டுட்டு இருந்தான். ஸோ அங்கேயே நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சுட்டு இருந்தது வந்து அப்படியே அங்கே கைட்டி போட்டு வந்துட்டோமா, அதனால் இங்கே வந்து ஒரு க்ராக்ஸ் வாங்கியாச்சு. டெய்லி யூஸ்க்கு டெய்லி வேர் போடுற மாதிரி 2 டிஷர்ட்டு என் வீட்டுக்காருக்கு.
ஏன்னா காலர் வச்சு அவர் யூஸ்வலாக போட மாட்டார். பட் இது வந்து கொஞ்சம் தேவைப்படுது. இந்த ரீசெண்ட் டைம்ஸ் காலர் வச்சு தான் போடணுன்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால காலர் வச்ச டிஷர்ட்ஸ். இது வந்து ஐஷுக்கு ஸ்டடி டேபிள். ஸோ எல்கேஜிக்கு எதுக்கு ஸ்டடி டேபிள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா என் பையனுக்கு நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ அதனால் அவளுக்கும் வேணும். இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. இது வந்து சரவணாவில் வாங்குறது. ஆன்லைனை விட சரவணாவில் நல்லாவே இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா ஆன்லைனில் நம்ம வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியல. அது வந்து ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நேரில் போய் வாங்கும்போது நம்ம எல்லாமே செக் பண்ணி வாங்கலாம். பட் ஆன்லைனில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயந்தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்ஸ். ஏன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பார்த்திங்களா. இது வந்து என் பையனுக்கு ஒன்று, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று, என் பொண்ணுக்கு நான் வாங்கலை. என் பொண்ணோட பேக் இது ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் மாடலு. அப்புறம் இது என்னது, இது பையனுக்கு பென்னு, ஃப்ரிட்ஜு மேலே போடுற கவரு. இது எங்கள் வீட்டுக்காரோட லஞ்ச் பேகு. இது இந்த டைப் கிடையாது. உள்ள இந்த இன்சுலேஷன் இருந்திருக்கும் அந்த டைப் கிடையாது. இது அது நார்மல் லஞ்ச் பேக் தான். ஆனால் கொஞ்சம் திக்காக இருந்தது. இது ஏன் நான் அவ்வளோ பெருசு வாங்கினேன்னா லஞ்ச் பேக்கு எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்காது இல்லையா. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்து விடணும் அப்படின்னா கொஞ்சம் பேக் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். ஸோ என் பையனோட ஸ்கூல் பேக் பார்த்துருப்பீங்க. இது வந்து இது வாட்டர் பாட்டில் ஐஷுக்கு ஸ்டீல் டைப்பு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா புக்கு பைண்டிங் போடுற ரேப்பர். என் பையன் வந்து ஆர்வமாக லாஜிக்கல் பசில்ஸ் நாமெல்லாம் வந்து இந்த வேலைக்கு போகிற டைமில் சகுந்தலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அந்த புக்கு இப்போவே வேணும்னு ஆர்வமாக கேட்டான். வாங்கி பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அது தூங்கிட்டு தான் இருக்குது. அவன் எதையுமே அதை ஓப்பன் பண்ணி ஒரு பசில் கூட எடுத்து சால்வ் பண்ண மாதிரி தெரில. சால்வ் பண்ணியிருக்கியா? சரி, சால்வ் பண்ணியிருக்கானா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆணி அடிக்காமல் எப்படி ஆணி அடிப்பது அப்படின்றதுக்காக சில ஸ்டிக்கர், இந்த பீல் ஆஃப் பண்ணி ஒட்டுற இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, காத்தாடி, கை காத்தாடி, அதுக்கப்புறம் துணி காய போகிற கிளிப்பு, அதுக்கப்புறம் என்னது அது டாய்லெட்டில் இது பண்ணுற அந்த வாசனை திரவியம், அப்புறம் சிங்க் அடிச்சிச்சுன்னா போடுற பவுட்ரு. என்னமோ மறந்துட்டேன். நான் என்ன சொன்னேன், என்ன மறந்துட்டேன், நான் என்ன மறந்தேன்னு எனக்கே தெரியலங்க. இது வந்து ஃப்ளஷ்ஷு பண்ணால் கலராகும் பார்த்தீங்களா அது. ஆனால் வேஸ்ட்டுங்க. 4 ஃப்ளஷ்ஷு தான் வந்தது. இப்போ நான் இன்றைக்கி சாயங்காலம் போட்டேன்னா நாளைக்கு காலையில் தண்ணிக்கு மறுபடியும் நார்மல் ஆகிடுச்சு. இது வந்து பாத்திரம் தேய்க்கிற நவீன மிஷின். தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டு. 65 ரூபா கொடுத்து வாங்கி அடுத்த செகண்டே மிஞ்சி போச்சு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் பொண்ணு பாருங்கள், அவளோட ரியாக்ஷன் பாருங்களேன். இது நான் டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் தரேன் மம்மி அப்படின்னு வாங்கி பாதியாக கழட்டி, அது அந்தளவுக்கு தான் குவாலிட்டியாக இருக்குது. க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி முழிக்கிறா பாருங்கள். அப்படியே அழ வர வைப்பா. அப்படியே அழ வர வச்சு நம்ம குட்டா மம்மி நான் குட்காலா அப்படின்லாம் கேட்டுப்பா. நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்குள்ளே ஒரு அழைய வர வச்சு நல்ல பேர் வாங்கிடுவா. அது வந்து எனக்கு இது இப்போதைக்கு எது திரும்ப யூஸ் ஆகுது, ஷிங்க்கு சுற்றி க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கு மட்டும்தாங்க யூஸ் ஆகுது. அது உள்ளே லிக்விட் ஒன்று ஊற்றுனா அது ஹோல்ஸ் வழியாக வருன்றதுக்கு கொடுத்துருக்காங்க மேலே பட்டன்லாம் வச்சு. பட் அதுலேருந்து ஒன்றுமே வரல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு வச்சு வாடுற மரம். இது வந்து நான் வந்த நாள்லேருந்து தேடிக்கிட்டே இருந்தேன். எவ்வளவோ கடையில் தேடினேன் பார்த்தீங்களா, எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. எல்லா இடத்துலையும் வெறும் மரம் மட்டும்தான் கிடச்சி. இந்த ப்ரெஷ்ஷு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இது மாதிரி தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ஊரில். ஸோ அதனால் இது தேடி கடைசியில் கிடச்சிது. பார்த்த உடனே எடுத்துட்டேன். இது வந்து தண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் வந்து நான் இன்னும் வாங்கலை. என் வீட்டில் ஒரு ஆர்வம் இருக்குது, பட் அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தமிழ் நியூ இயரில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கிங்க்கு வந்து நான் போர் தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் உப்பு தான். இப்போ அதனால் எல்லாத்துக்கும் நம்ம கேன் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு நாளைக்கு 4 கேன் ஆகும். ஸோ அதனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மீன் வயல் வந்து டெம்பரரிக்கு தண்ணி கேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்வம் வந்தோடனே இதை தூக்கி பரநிலையில் வச்சிட வேண்டியது தான். இது
இது நான் ஓப்பன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டெக்கர் ஷெல்ஃபு பிளாஸ்டிக் தான். இது நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பெர்மனெண்ட்டாக வாங்கணுன்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். வாங்குவேன், இப்போ கிடையாது, கொஞ்ச நாள் கழிச்சு. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு கார்னராக வச்சுட்டு இந்த எண்ணெய் கேன் அதெல்லாம் ஆயிலுக்குன்னு தனியாக ஒரு ரேக் இருக்குது இங்கே. ஆனால் அதை நான் டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செட் பண்ணி நம்ம வந்து இந்த நெய் பாட்டிலு, எண்ணெய் பாட்டிலு, இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த இது நவீன மிஷினு அதெல்லாம் வந்து அழகாக வச்சுட்டு இந்த தோசை க்ளீன் பண்ணுறது. இதுக்கு சைடில் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து லைட்டரு அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 243 ரூபாவோ. இதே வந்து 3 ஷெல்ஃப் இருந்ததுன்னா 300 சில்லற சம்திங். ஸோ அதெல்லாம் இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால எவ்வளோ நாள் வரும், கொஞ்சம் சூடாகிட ஏதாவது எண்ணெய் நம்ம கொதிக்க ஊற்றிலாம் வச்சோன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவ்வளோதாங்க ஷாப்பிங்கு முடிஞ்சுது. ஸோ முக்கியமானது காக்ரோச் கில்லிங். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.